ஒரு நிமிஷம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே நம்ம பட்டு மாமி லைஃப் ஸ்டைல் சேனல் சார்பாக ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியான நியூ இயர். ஸோ இந்த நியூ இயர் உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கணும். இன்றைக்கி நான் நாள் ஃபுல்லாக என்ன பண்ணேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மார்னிங் எழுந்தோடனே நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக கஞ்சி குடிச்சிட்ருந்தேன். நான் ஃபஸ்ட் டைம் செல்ஃபி மோடில் எடுத்தேன்னா அதனால தான் இப்படி திருத்தணும் வச்சுட்டு கட்டுக்காதீங்க. எனிவே என்னோடய மார்னிங் கலெக்ஷன் பார்த்திங்கன்னா இதுதான். இது 450. அது எனக்கு இன்னும் ஒரு 100 rupees வந்தது. அது நான் உண்டியலில் போட்டேன். அண்ட் பார்த்திங்கன்னா எனக்கு நான் சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்தேன். இப்போ ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன்ல அதில் அந்த ஃபோட்டோஸ். இன்னியோட காஸ்ட்யூம் பார்த்திங்கன்னா பிங்க் கலர் சுடிதார். உங்களோட காஸ்ட்யூம் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிங்க. ஆல்சோ பார்த்திங்கன்னா நான் கொஞ்ச நேரம் கழித்து என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிலாம் ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாங்களா அதை பார்த்துட்ருந்தேன். ஸோ என்னமோ ஒன்று கேட்கணும்னு நினச்சினேன். இந்த நியூ இயர்க்கான நீங்கள் எடுத்திருக்க ரெசல்யூஷன்ஸ்லாம் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. நான் பெருசாலாம் ஒன்றும் எடுக்கலை. ஜஸ்ட் நல்லா சாப்பிட்ணும், நல்லா தூங்கணும், நல்லா படிக்கணும், அவ்வளோதான் என்னோடது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு லஞ்சுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, ரசம் அப்புறம் சேப்பங்கிழங்கு அண்ட் இது பார்த்திங்கன்னா சாதம். அது உங்களுக்கே தெரியும். எனிவே நான் சாப்பிட்ற டைம் ஆகிடுச்சி. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு கோளாறில் அப்படியே சூட சாதத்தை வாயில் எடுத்து வச்சுட்டு ஊதாமே என் வாய் பொசுங்கிருச்சு. அதை நீங்கள் பார்த்து ரசிக்க போகிறீங்க. இதுக்கு தான் எங்கள் அம்மா அப்போவே சொன்னாங்க ஊதிட்டு சாப்பிட்றீன்னு. கேட்டேன்னா நான் அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து நான் என்னோடய ஃபோனில் இருக்கிற அன்வான்ட் ஃபோட்டோலாம் டெலிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா நான் ஏகப்பட்ட க்ரூப்பில் இருக்கேன்னா, ஸோ அதனால் அங்கேருந்து நிறையா ஃபோட்டோஸ்லாம் எனக்கு வரும். லைன் ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ நிறையா வரும். ஸோ அதனால் அது எல்லாத்தையும் டெலிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இன்னையோட நாள் Jan 1st 2024 ஃபர்ஸ்ட் டே எப்படி போச்சு, உங்களோட டே எப்படி போச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபைனலாக என்ன சொல்லணும்னு நினச்சேன், நம்ம சேனல் 750 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட வந்துட்டோம். ஸோ அதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். நான் ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். ஆல்சோ நாங்கள் எவ்வளோ நாளாக வீடியோ போடல, அதுக்கு ரொம்ப சாரி. இனிமேல் கண்டினியூவாக வீடியோ வரும். எவ்வளோ நாள் ஆச்சுன்னே தெரில நான் யூடியூப் பக்கம் ஸோ அதனால தான் ரொம்ப சாரி நினச்சிக்கோங்க. நாங்கள் இதுக்கப்புறம் கண்டினியூவாக வீடியோ போடுறோம். ஒரு 4 o'clock போல் நான் இப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். மறக்காமல் ஏதோ ஃபஸ்ட் டைம் வேடிக்கை பார்க்குற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தேன். எனக்கும் போர் அடிச்சு போச்சு ஃபோனையே பார்த்து அதனால கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்ப்போமே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு 5 o'clock போல் எங்கள் அம்மா காஃபி எடுத்துகிட்டு வந்தாங்க எல்லாருக்கும். நாங்கள் எல்லோரும் குடிச்சிட்டு இருந்தோம். சரியா, அதுக்கப்புறம் இன்றைக்கி நைட் டின்னர் பார்த்திங்கன்னா மேகி. நான் மட்டும்தான் மேகி சாப்பிட்றேன். மற்றபடி எல்லாருமே சாதம் தான் சாப்பிட்றாங்க. மத்தியானம் சாதம் இருக்குது அப்படின்னு சாப்பிட்றாங்க. நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலி இப்போ நான் காமிக்கிறேன். இந்த ஒரு நிமிஷம் பார்த்திங்கன்னா எனக்கு 10 நிமிஷம் வந்திருந்தது. அவ்வளோதான் நான் கஷ்டப்பட்டு ஸ்பீட்லாம் கரெக்டாக பண்ணி நான் இது பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. சரி சும்மா ஏறி உட்காந்து போமே அப்படின்னு சொல்லிட்டு ஏறி உட்காந்து அந்த இதெல்லாம் தின்னுட்டு இருந்தேன். அப்படியே அந்த பெருங்காயம் டப்பா இருந்ததா, அதெல்லாம் ஒன்றா எடுத்துகிட்டு அப்படியே அந்த இதெல்லாம் கிண்டிக்கிட்டு ஒன்றா அப்படியே ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு அப்படி இப்படி சுற்றி பார்த்துக்கிட்டு அப்படியே அடுப்பையும் பார்த்துக்கிட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு மாதிரி வேகிற மாதிரி ஆகிடுச்சி, வெந்த மாதிரி ஆகிடுச்சி. சரி ஓகே இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி அப்புறம் கப்பு ஃபோர்க் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். மற்றபடி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அந்த கப்பு தண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்படியே நின்றுட்டு அப்போ ஓகே வெந்துருச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிச்சேன் பார்த்தீங்களா, அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கீழே பவுலில் போட்டுட்டு நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எவ்ரிபடி எல்லாருக்கும் ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி நியூ இயர். பாய் சரங்கே.